8வது வசனம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவர் தன்னில் தான் அன்பு கூறுகிறார். ஆமென். கணவன் மனைவி பந்தத்தில் ஆண்டு சொல்கிறார், சொந்த சரீரம் என்று சொல்லுகிறார். ஆமென். புரிந்து கொள்ள, சொந்த சரீரம், மனைவியானவள் சொந்த சரீரம், அதுபோல மனைவிக்கு கணவனும் சொந்த சரீரம் தான், சொந்த சரீரம். அப்ப என்ன? அன்பு கூற வேண்டும், அன்பு கூற வேண்டும். ஆமென். சொந்த மாம்சத்தை பாதித்தவன் ஒருவனும் இல்லையே என்று எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம். ஒருவர் அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் இந்த திருமண பந்தத்தை எப்படி வைத்திருக்கிறார்? சொந்த மாம்சம், அதாவது ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு கூற வேண்டும், ஒருவர் அன்பு கூறணும். குடும்பத்தில் ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் உண்டாகணும் அப்படின்னா அதில் அன்பு பிரதானமாக இருக்கணும். ஆமென். அன்பு கூற வேண்டும். மனைவிகளும் தங்கள் புருஷர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். அடுத்து கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அடுத்து பயபக்தியா இருக்க வேண்டும் என்று வாசிக்கின்றோம். பயபக்தி அப்படின்னா அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு மரியாதைலாம் காத்தோட பறக்குது. மனைவியாளர்கள் கணவனை என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் பண்ணி. அது நானா சொல்லல, வேதத்தில் எழுதப்பட்டது, நீங்க வாசிங்க. சோத்திரம். அதே எபேசியர்ல 5ஆம் அதிகாரத்துல சோத்திரம் 24 வாசிங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆமென். என்ன செய்திருக்கணும்? கீழ்ப்படிந்து. புருஷனானவன் அன்பு கூறணும், மனைவியானவன் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஆமென். ஆமாம். இந்த வேத ஒழுங்கை நாம என்ன செய்யணும்? பின்பற்ற வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அடுத்து 33வது வசனம் வாசிங்க. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவன். என்ன அர்த்தம்? பயபக்தினா என்ன அர்த்தம் சொல்லுங்கப்பா. மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவன் என்ன அர்த்தம்? பயந்து இருக்கணுமா? அப்படி இல்லை. ரெஸ்பெக்ட். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். The wife must respect her husband. மரியாதை கொடுக்கணும். அதுதான் ஆங்கிலத்தில், அதுதான் அங்கே பயபக்தின்னு போட்டிருக்காங்க. தமிழ் அப்படி மொழிபெயர்த்திருக்காங்க. அப்படியே பயந்து போய் இருக்கிறது இல்லை, ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்.